என் பெயர் சல்ஹா. நான் ஒரு பாடகி. இயேசு அவர்களின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் குறித்து இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவம் ஆகியவற்றின் வித்தியாசம் என்ன என்பதை அறிய விரும்புகிறேன். சகோதரனுடைய கேள்வி இயேசு கிறிஸ்தவருக்கு சாந்தி உண்டாகட்டும். மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் குறித்து இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவம் இடையே உள்ள வித்தியாசம் என்ன என்று கேட்டார். என் உரையில் சிறிதளவு குறிப்பிட்டது போல் இஸ்லாமில் குர்ஆன் கூறுகிறது. சூரா நிசா அத்தியாயம் 4 வசனம் 158 அல்லாஹ் சக்தி மிக்க இறைவன், இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவரை உயிரோடு உயர்த்தினான் என குறிப்பிடுகிறது. ஆகவே நாம் நம்புவது இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் இறக்கவில்லை, அவர் உயிரோடு உயர்த்தப்பட்டார் என்று. அதே போல் நீங்கள் வேதாகமத்தை படித்தால் நான் கிறிஸ்து உண்மையில் சிலுவையில் அறையப்பட்டாரா என்ற தலைப்பில் உரையாற்றியும் விவாதித்தும் இருக்கிறேன். நாங்கள் நம்புவது இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சிலுவையில் அறையப்படவில்லை என்பதுதான். எனவே எங்களின் நம்பிக்கை என்னவென்றால் வேதாகமத்திலும் கூட இயேசு கிறிஸ்தவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சிலுவையில் இறந்தார் என்று குறிப்பிடப்படவில்லை. ஆனால் பொதுவாக கிறிஸ்தவர்கள் படிக்கும் விதத்தில் அவர்கள் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சிலுவையில் அறையப்பட்டார் என்று கூறுகிறார்கள். இதற்காக கிறிஸ்து உண்மையில் சிலுவையில் அறையப்பட்டாரா என்ற விவாதத்தை நீங்கள் பார்க்கலாம். இரண்டாவது வருகையை பொறுத்தவரையில் நாங்கள் முஸ்லிம்கள் நம்புவது இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் மீண்டும் இந்த பூமிக்கு வருவார் என்பதே. இதைத்தான் கிறிஸ்தவர்களும் கூட நம்புகிறார்கள். இயேசு கிறிஸ்தவருக்கு சாந்தி உண்டாகட்டும் உயிரோடு உயர்த்தப்பட்டார் என்று நாங்கள் நம்புவதற்கான காரணம் இறை தூதர்களில் அவர் மட்டுமே அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் சக்திமிக்க இறைவன் என்று, அவருடைய பின்பற்றிகள் அனைவரும் அவரைத்தான் இறைவன் என்று தவறாக நம்பிய ஒரே தூதர் அவர் மட்டுமே. ஆகையால் அவரின் பின்தொடர்பவர்கள் முழுவதும் இயேசு கிறிஸ்தவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர்கள் தெய்வீகம் கொண்டவர் என தவறாக புரிந்து கொண்டதால் அதற்காகவே மகத்தான இறைவன் அவரை உயிரோடு உயர்த்தினான். அவரது இரண்டாம் வருகை குறித்து குர்ஆனில் சூரா அல் மாயிதா அத்தியாயம் 5 வசனம் 114 குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போது அவர் கூறுவார், என் இறைவனே நீ சாட்சியாக இரு, நான் அவர்களுக்கு என்னை வணங்குங்கள் என்று ஒருபோதும் சொல்லவில்லை. நான் சொன்னது என் இறைவனாகவும் உங்களின் இறைவனாகவும் உள்ள அல்லாஹ்வையே வணங்குங்கள் என்பதையே. அதே போல் நீங்கள் சுவிசேஷங்களை படித்தால் அதிலும் இரண்டாம் வருகை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போது பலர் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரிடம் கூறுவார்கள், ஆண்டவரே உம்முடைய பெயரில் நாம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யவில்லையா என்று சொல்வார்கள். அப்போது இயேசு கிறிஸ்து அவர் கூறுவார், அக்கிரமக்காரர்களே இங்கிருந்து விலகி செல்லுங்கள், நான் உங்களை ஒருபோதும் அறியவில்லை. அதாவது இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் தனது இரண்டாம் வருகையில் வந்து தாம் இறைவன் அல்ல என்றும் தம் சக்திமிக்க இறைவனின் தூதர் மட்டுமே என்று சாட்சியமளிப்பார். இதுவே உங்கள் கேள்விக்கான பதில்.